கடைசி கண்டஸ்டன்ட் மைக்கேல் அவர்களை மேடை கலைக்கிறேன். வெல்கம் டு தி ஷோ மைக்கேல். இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்க குறும்படத்தின் பெயர் Together Live Forever. காதலிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. காதல் இந்த 3 எழுத்துக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்குமே கிடையாது. நான் இவளை காதலிக்க ஆரம்பிச்சு இன்னையோட சரியா 1 வருஷம் ஆகுது. நான் அவ கூட சந்தோஷமா இருக்க போற கடைசி நாள் இன்னைக்குதான்னு எனக்கு அப்ப தெரியல. என் கூட அவ இருந்த ஒவ்வொரு செகண்டும் there is no word for me to express that feel. எங்களுக்கு கல்யாணங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? அந்த சின்ன பையன் அவளை அண்ணின்னு கூப்பிட்ட உடனே அவ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். எனக்கு பழக்கப்பட்ட சென்னை தான், ஆனா அதே அவ கலர்ஃபுல்லா காட்டிட்டு இருந்தா. அந்த அழகான நாட்கள் அப்படியே தொடர்ந்துச்சு. சென்னை அழகுதான், ஆனா அவ என் கூட இருக்கும்போது அது இன்னும் அழகா இருக்கும். வாழ்க்கையில எந்த நொடியிலையும் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் தான் அவளோட வாழ்க்கைன்னு என்ன முழுசா நம்பலாம். I know whom I have believed. அவ இன்னைக்கு உயிரோட இருக்கா, அது போதும் எனக்கு. நான் வாழ்க்கையில எழுந்தது முன்ன மட்டும் இல்ல, உன் கூட சந்தோஷமா கை கோத்துட்டு இருந்த அந்த நாட்களையும் தான்.
தேங்க்யூ. மைக்கேல், உங்களோட இந்த குறும்படம் டுகெதர் எப்படி இருந்ததுன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். முதல்ல எடுத்த உடனே நம்ம ரசிக்கிறது இவர் இந்த ஃப்ளாஷ்பேக்கு அலைய ரிவர்ஸில் கொண்டு போய் வர்த்திக்கலாக நிற்கிற அந்த சீன் வாஸ் வெரி எஃபெக்டிவ். ரொம்ப நல்லா இருந்தது அது. அண்ட் ஒரு புதுசாக யூனோ த மேன் ஹூ டைட் ஹிஸ் கிவிங் த நரேட்டிவ், அது கூட ஆமாம், இறந்து போன அவருடைய நேரேட்டிவ் அவர் சொல்கிற மாதிரின்றது, மற்றபடி டைலாக்ஸ்ன்ற அவங்க யாரும் பேசிக்கல. பட் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் அவர் சேவ் பண்ண இந்த பொண்ணோட லைஃப் இல்லை? எஸ் சார். அண்ட் ஹிஸ் பிரேக்ஸ் ஹவ் கான். ஆமாம், பிரேக் போயிட்டு ஆல் தோஸ் சீன்ஸ் ஹவ் நாட் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். எனக்கு எஸ்டாப்ளிஷாக போயிடல. எனக்கு சினிமாவில் நீங்கள் காட்டும்போது ஒரு லாரியில் பிரேக்கோ ஒரு இதோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ட்ராமாட்டிக்காக அதை அந்த ஆக்சிலரேட்டர்கிட்டலாம் கேமராலாம் வச்சு அதை அமுக்கிலாம் பார்த்து அது கடைசி வரைக்கும் போயிட்டெல்லாம் வரும், டப்பு டப்புன்னும். அது மோஸ்ட் ட்ராமாட்டிக் மூமெண்ட் இல்லை அது? எஸ்பெஷலி மோட்டார் சைக்கிளில் சும்மாவே நம்ம எப்படி நோண்டிட்டு இருப்போம். அதனால் அதை வந்து ஜனங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கோ. அண்ட் அவருடைய ஆங்ஸைட்டி, the close-ups is the most important thing in cinema, you know. That's and அவருடைய ஆங்ஸைட்டி, அவருடைய இது, because that அந்த ட்ராமா மிஸ் பண்ணியாச்சு. What do you feel? முன்னாடி காட்டின ஷார்ட்ஸை விட அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆமாம். ஆனால் அது எங்கேயும் ஒரு எஸ்எம்எஸ்ல படித்த மாதிரியே இருக்குது இந்த கதை. அது எஸ்எம்எஸ் தான் சார். எஸ்எம்எஸ் தானே? எஸ்எம்எஸ்லேருந்து எடுத்தது. All the best. All the best.